ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொய்யான ரேப் கேஸ் கொடுத்த பெண்ணுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். டெல்லி துவாரகா கோர்ட்ல இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பெண் வந்து திருமணமாகி அந்த வீட்டுல கணவன் மனைவியை வசிச்சுட்டு வராங்க. அந்த கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையினால அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குடும்பத்தையே பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த பெண்ணோட குழந்தைனார், அதாவது அண்ணனோட அந்த கணவரோட தம்பி மேல, அதாவது பிரதர் இன் லா மேலையும் அந்த குடும்பத்துல இருக்க மற்ற உறுப்பினர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிபிக்கா செக்ஸுவல் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிற மாதிரி அந்த பிரதர் இன் லாக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது போல என்னை வந்து அவர் என்னை தப்பாவே பார்ப்பாரு, என்னை வந்து ஃபிளர்ட் பண்ணியிருக்காரு, காதலிக்கிறதா, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து செக்ஸுவல் அசால்ட் நிறைய டைம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல அவர் வந்து 41 நாள் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பெண்ணை கிராஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குறுக்கு விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வருது இந்த பெண் வந்து அந்த பிரதர் இன் லா மேல பொய்யான ரேப் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இதை கோர்ட்டும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இவங்களுடைய மேரேஜ் விஷயங்களை சீக்கிரமா செட்டில் பண்றதுக்காக இந்த பெண் வந்து பொய்யான ரேப் கேஸ் அவங்க மேல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த கேஸ்ல பிரதர் இன் லாவை மற்றும் அவங்க குடும்ப உறுப்பினர்களையும் விடுதலை பண்ணிடுவாங்க. சப்சிக்வெண்டா இந்த பிரதர் இன் லா, அதாவது அவங்களுடைய குழந்தைனார் என்ன பண்றாருன்னா டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்றாரு. டெஃபமேஷன்னா அவதூறு, இது போல நான் செய்யாத விஷயத்த செஞ்சதா சொல்லி என் மேல சொசைட்டில இருக்கிற நேமை டேமேஜ் பண்ணிட்டாங்க, அவங்கள நீங்க பனிஷ் பண்ணணும்னு சொல்லி இவர் வந்து பாதிக்கப்பட்ட நபர் அக்யூஸ் பர்சன் வந்து இப்ப விடுதலை ஆயிட்டாரு. அவங்க வந்து கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க டெஃபமேஷன் செக்ஷன் கீழே. தன் மேல பொய் கேஸ் கொடுத்த அந்த பெண்ணுக்கு எதிராக ஐபிசி செக்ஷன் 499 500 கீழே கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு. அவங்க 2 செக்ஷனுமே சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் நிரூபணமானதுனால கோர்ட் வந்து, அதாவது டெல்லி துவாரகா கோர்ட் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து 3 மாத சிறை தண்டனையும் மற்றும் 5000 ரூபாய் அபராதமும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.